ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் வித் vlog. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைடே மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் ஒரு ரொட்டீன் vlog வந்து எடுத்திருக்கேன். ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி ஒரு லாங் வீடியோ போட்டு. ஸோ எனக்கு எப்போவுமே ஃப்ரைடேயில் கொஞ்சம் டைம் வந்து இருக்க மாதிரி இருக்கும். அதனால தான் மோஸ்ட்லி ஃப்ரைடே vlog நான் வந்து கவர் பண்ணுவேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிளான ரொட்டீன் vlog தான். நீங்கள் நம்ம சமையல் வித் vlog சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ரெகுலராக நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா இப்போ மார்கழி மாதம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ பனியும் நல்லா பெய்யுது, வெதரும் ரொம்ப நல்லா இருக்குது. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை சிம்பிளான ஒரு கோலத்தோடு தான் டே வந்து ஸ்டார்ட் ஆச்சு. இப்போ மார்கழி மாதத்தில் ஃப்ரீக்வெண்ட்டாக ஒரு 1 வீக்காக நான் வாக்கிங் போகிறது கிடையாது. ஒரு 7:45 கிட்ட ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு வந்து அப்போ தான் நான் கோலமே ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். சிம்பிளான ஒரு கோலம் போட்டு கலரிங்கும் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் குக்கிங் தான். அதுக்கு வந்து பருப்பு வந்து வேக போட்டுட்டு வந்து தான் நான் வந்து கோலமே போட ஆரம்பித்தேன். ஸோ பருப்பு வந்து நான் கோலமெல்லாம் போட்டு மற்ற பூஜை ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு வரத்துக்குள்ளே பருப்பு வெந்துடும். ஸோ ஏகப்பட்ட குக்கிங் ரெசிபீஸ் வந்து நிறைய தடவை போட்டிருக்கேன். ஸோ அதனால் திருப்பி போட்டு உங்களுக்கு போர் அடிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அதெல்லாம் எதுவும் கவர் பண்ணல. ரேண்டமான கிளிப்ஸ் தான் இந்த வீடியோவில் வந்து கவர் பண்ணியிருக்கேன். ஸோ பொதுவாகவே நம்ம சவுத் இண்டியன் சைட் வீடுங்களில் பார்த்திங்கன்னா ஃப்ரைடே அப்படின்னாலே ஒரு ஸ்பெஷலாக இருக்கும். அதே மாதிரி செவ்வாய் வெள்ளி அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு டிவைன்ஃபுல் டேவாக ஃபீல் பண்ணுவோம். அதே மாதிரி தான் நானும். ஸோ அந்த ரொட்டீன் ஒர்க்லேருந்து எதுவுமே மாறாது, அப்படியே தான் இருக்கும். நான் வந்து இருக்கிற ஃப்ளவர்ஸ் வச்சு சின்னதாக உருளியும் செட் பண்ணிவிட்டேன். இன்றைக்கி குக்கிங் வந்து பார்த்திங்கன்னா சாம்பார் வச்சுருக்கேன். அப்புறம் இப்போது டிசம்பர் எண்டு ஜனவரி இந்த டைமிங்கில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பச்சை மொச்சக்கான்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது கிடைக்கும். அப்புறம் பட்டாணியும் ஃப்ரீக்வெண்ட்டாக கிடைக்கிது. ஸோ இது உருளைக்கிழங்கோடு சேர்த்து வறுக்கும்போது பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால உருளைக்கிழங்கும் பச்சை மொச்சக்காவும் போட்டு நல்ல சூப்பராக வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு நல்லா கிறிஸ்பியாக சாம்பாருக்கு ஏற்ற மாதிரி காரசாரமாக வறுத்து வச்சுருந்தேன். எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் சாப்பிட போகிற கொஞ்சம் நேரத்துக்கு முந்தி அந்த எண்ணெய் சட்டிலையும் இந்த மாதிரி சாதம் போட்டு பிசைஞ்சு கொடுத்தா அதுக்கு வந்து வீட்டில் போட்டியே நடக்கும், எனக்கு நிறைய வேணும் அப்படின்லாம். ஸோ உங்கள் வீட்டு பசங்கள்லாம் எப்படின்னு சொல்லுங்கள். பசங்களுக்கும் ஆளுக்கு ஒவ்வொரு வாய் கொடுத்துட்டு என்னோடய பிளேட்லேயே அதை நான் வச்சுக்கிட்டேன். லஞ்ச் எல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருந்தேன். இன்றைக்கி தூங்கலை. வெள்ளிக்கிழமை ஈவினிங் விளக்கு வைக்கணும் அப்படிங்கிறதுனால. அப்புறம் ஈவினிங் ஒரு 4:45 கிட்ட காஃபி ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு மாடிக்கு போய் சின்னதாக செடிங்களுக்கு இருக்கிற செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றிட்டு கீழே வந்து விளக்கேற்றுற வேலை தான். ஸோ விளக்கேற்றி வச்சுட்டு டைனிங் டேபிளில் அப்புறம் வந்து சாம்பிராணி வைக்க வேண்டிய இடத்துலலாம் வச்சுட்டு க்ராக்கரி எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணிகிட்ருக்கேன். மதியானம் குக்கிங் பண்ணது எல்லாத்தையும் வாஷ் பண்ணி ட்ரை பண்ணி வச்சுருக்கேன். ஸோ டே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் போச்சு. ரொம்ப காமாக போச்சு, அரிபரி எதுவும் இல்லாமல். உங்களுக்கெல்லாம் டே எப்படி போச்சு அப்படின்னு சொல்லுங்கள். இந்த என்னோட சமையல் வித் vlog சேனலில் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள். இப்போ ஈவினிங் டைமிங்கில் ஷார்ப்பாக 5 மணிக்கெல்லாம் ஜன்னல்லாம் க்ளோஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. கொசு வந்து பயங்கரமாக வருது. மெயின் டோரை ஓப்பன் பண்ணால் கூட கொசு நிறைய வந்துடுது. ஸோ அதனால் நீங்கள்லாம் உங்கள் வீட்டில் வந்து கொசுவுக்கு வந்து என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லுங்கள். நான் ஒரு டிப் வந்து உங்களுக்கு இப்போ சொல்கிறேன். இந்த மாதிரி கொசு வந்து அதிகமாக கடிக்கும்போது சூடம் இருக்குது இல்லையா, ஸோ அந்த சூடம் வந்து எந்தெந்த இடத்துல வருதோ சோஃபா கார்னர் சைடில் அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் நுணுக்கி போட்டு வச்சுக்கலாம். அதோட அந்த ஃப்ளேவரில் அந்த கொசுவே வராது. கண்டிப்பாக நீங்கள் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த vlog பிடிச்சா லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you again.